கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மனுஷனுடைய ஒரே கவலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன் பாவத்தை எங்கே தொலைப்பது, என் பாவத்திற்கு யார் விமோச்சனம் கொடுப்பார் என்று சொல்லி எல்லா மதங்களும் பாவ விமோச்சனத்திற்காக தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது, அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக கடந்து வந்தார். அல்லேலூயா. எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ, எவனுடைய பாவம் எண்ணப்படாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பாவத்தையும் தேவன் நமக்கு கழுவி விட்டார். நம்மளை நீதிமான்கள் என்கிற அந்தஸ்திற்கு உயர்த்தி விட்டார். இப்படிப்பட்ட மகா பெரிய பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறபடியினாலே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மற்ற எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. ரட்சிப்பை குறித்து மட்டும் வேணால் கவலைப்படலாம். இந்த ரட்சிப்பு நிறைவேறணும், இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நான் அவருக்குள்ளே காணப்பட வேண்டுமே என்கிற அந்த ஒரே ஒரு கவலை வேணால் நமக்குள்ளே இருக்கலாமே தவிர, மற்ற பண ரீதியாகவோ உடல் ஆரோக்கியத்தின் ரீதியாகவோ நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. அதையெல்லாம் நீங்கள் ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட வேண்டுதல்னாலும் விண்ணப்பத்தினாலும் தெரியப்படுத்துனீங்கன்னா பிதாவாகிய தேவன் உங்களுக்கு கொடுத்துருவார். அல்லேலூயா. நீங்கள் தெரியப்படுத்தணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இப்படியெல்லாம் எனக்கு இருக்குது. ஒரு கலெக்டர் அலுவலகத்துக்கு போகும்போது நம்ம அங்கே ஒரு விண்ணப்பம் வச்சுருப்பாங்க, விண்ணப்பம் படிவம் அதில் எழுதி அதை கொடுக்கும் பொழுது அவங்க அந்த மனு அடிப்படையில் நமக்கு உதவி செய்வாங்க. அதுபோக ஆண்டவர்கிட்ட நம்ம போகும்போது வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கொடுக்கும்போது கர்த்தர் அதையெல்லாம் மாற்றி விடுவார். அல்லேலூயா. ஆக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? நம்முடைய பாவங்களை தேவன் மன்னித்திருக்கிறாரா? நம்ம அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டோமா? இப்படிப்பட்ட கவலை மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்படி நீங்கள் அதன் அடிப்படையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் வேறு ஒன்றுக்கும் குறித்து நீங்கள் கவலைப்படணுன்றது அவசியமே இல்லை. அல்லேலூயா. 2016 ஆண்டில் பார்த்தீங்கன்னா, நான் அப்போ சபைக்கு வந்து கொண்டிருந்தேன். அப்போ சபை பார்த்திங்கன்னா பாஸ்டர் நடத்துகிற சபை கடச்சினேந்தல் இருந்தது. அந்த கிராமத்துக்கு நான் சாலமோனையா எல்லோரும் கடந்து போகும் பொழுது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு எச்சரிப்பின் வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதாவது துன்மார்க்கனை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையை கண்டு நீங்கள் ரொம்ப பொறாமப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்குரிய காரியமெல்லாம் சங்கீதம் 73 இருக்குது. அவங்கள பின்பற்றாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி எச்சரிப்பு கொடுத்தார். ஏன்னா நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பணத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நடத்துகிற ஒரு நிறுவனமாக இருந்தது. அங்கே சிலர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பணம் அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக பல துன்மார்க்கமான காரியத்தை செய்வார்கள். ஆனால் ஆண்டவர் என்னை எச்சரித்து வழி நடத்தினார். அந்த சங்கீதம் 73:2 படி என் கால்கள் சற்றே தப்பிற்று. சங்கீதம் 73:2 படிங்க. சங்கீதம் 73. ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு, ஜஸ்ட் மிஸ்ன்றாங்கல்ல. ஒருவேளை நான் அவங்கள பின்பற்றி போயிருந்தேன்னா அந்த துன்மார்க்குடைய வாழ்க்கை முடிவு நரகத்தில் இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்தில் இருக்கிறது. அதனால் துன்மார்க்கனுக்கு நல் முடிவில்லை என்று சொல்லப்பட்டபடி கர்த்தர் அன்னைக்கு எச்சரித்தார். அதனால் அவர்களை விட்டு நான் தைரியமாக வெளியே வந்தேன். இன்றைக்கி நல்லா இருக்கேன். ஆனால் அவங்களுடைய நிலைமை கொரோனாவோட போயிடுச்சு. கொரோனாவோட அவனுடைய வாழ்க்கையை முடிந்து விட்டது. திடீர்னு அவனுக்கு ஒரு வியாதி, 2 மாதத்தில் மரித்து போனார்கள். அவங்களுடைய பணங்கள் சொத்து எல்லாம் இருந்தது, ஆனால் அனுபவிக்க ஆள் இல்லை. மிகவும் சர்க்கிளான இடத்திலே அவர்களை தேவன் விழப்பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சர்க்கிளான இடம்னா பாதாளம், நரகம், ஏறி வர முடியாது. அந்த கால்கள் சற்றே என்னுடைய கால்கள் தப்பிற்று. காரணம், சபைக்கு வந்துக்கிட்டே இருக்கிறதுனால கர்த்தர் சத்தியத்தில் நடத்தி என்ன நிலையான நல்ல காரியத்தில் என்னை நடத்தினார். சரி, சபைக்குள்ளே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா சத்தியத்தில் இது பண்ணால், மற்ற சபைகள் ஊழியங்கள் என்கிற பேர்களில் நடக்கிற காரியங்களை பார்த்தா உலகத்தான் எவ்வளவோ தேவலை, இவங்க அதை விட மோசமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஊழிய காரியங்கள்ன்ற பேரில் அவங்க பணம் சம்பாதிக்கிறது, பிள்ளைகளுக்கு அதிகமான சொத்துக்களை சேர்ப்பது, மக்களை வஞ்சித்து பணத்தை வாங்குவது என்று சொல்லி பல துன்மார்க்கமான காரியங்கள் அங்கே இருக்கிறது. அப்போ அதை குறித்து நம்ம எச்சரிப்பு அடைய வேண்டியதாக இருக்கிறது. அப்போ மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்று சொல்லப்பட்டபடி இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாக வந்தாலும்
கிறிஸ்தவத்துக்குள்ளேயே உலகம் காணப்படுகிறபடினாலும் நாம் எப்படிப்பட்ட நல்ல விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. வாசிப்போம். யூதா புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அதாவது ஏதாவது புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் நீளமான வாக்கியம். பொதுவான ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மூலமாக உலக எல்லா மக்களுக்கும் ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பிலிருந்து விலகும்படிக்கு கள்ள உபதேசங்கள் இந்த உலகத்தில் எழும்பி விட்டன. அந்த கள்ள உபதேசங்களுக்கு விரோதமாக நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? எதிர்த்து போராட வேண்டும். விசுவாசத்திற்காக என்ன பண்ண வேண்டும்? எதிர்த்து போராட வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு எழுதுகிறேன். இதை குறித்து எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி அவன் நமக்கு எழுதுகிறான். ஆக அந்த வசனத்தை சொல்லிட்டு தான் அந்த யூதா புத்தகத்தில் பின்னாடி படித்து பார்த்தீங்கன்னா, அந்த மாம்சத்தில் கரை பட்டிருக்கிற கிறிஸ்தவர்கள், வஞ்சிக்கிறவர்கள், தண்ணீரற்ற மேகங்கள், இலையுதிர்ந்த வேரற்று போன மரங்கள் என்று சொல்லி அவங்களோட குறித்த சரித்திரம் இன்றைக்கி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம். பார்த்திங்களா, கிறிஸ்தவம் என்கிற பேரில் மாய்மாலமாக இருக்கிற ஊழியர்களையும் விசுவாசிகளையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அவங்கள குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கரை போல் அவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, துன்மார்க்கருக்கு என்ன இல்லை? நல் முடிவு இல்லை. அவங்க ஒரு நொடிப்பொழுதிலே காணாமல் போயிடுவாங்க, நிர்மூலமாகி விடுவாங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை நீங்கள் விட்டு விலக வேண்டும். அப்படி கிறிஸ்தவம் என்கிற போர்வையில் இருக்கிற ஊழியர்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும். நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த விசுவாசத்திற்காக என்ன பண்ண வேண்டும்? தைரியமாக போராட வேண்டும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் தைரியமாக பெற்றுக்கொண்ட இந்த நல்ல விசுவாசத்திற்காக, இந்த நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக நீங்கள் போராட வேண்டும் என்று சொன்னால் சில ஆலோசனைகளை உங்களுக்கு நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். 4 விதமான ஆலோசனையை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக, ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவர் இல்லை இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று சபைக்கு வந்திருக்கிற ஒரு நபர் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 12வது அதிகாரம் 26வது வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இது ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரருக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு வசனம். இன்றைக்கு நான் சபையை நடத்தி கொண்டு வருகிறேன். அந்த சபையை பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சபையில் நிறையா சபைகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏதோ ஒரு பிரசங்கத்தை வச்சுட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி விசுவாசிகள் வராங்களா, அவங்களுக்கு ஒரு தலைப்பில் கீழே ஒரு தலைப்பை மட்டும் பேசிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு போவாங்க. இன்றைக்கி கண்மலையை பற்றி பேசுவோம், இல்லை கனிகளை குறித்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு 4 வார்த்தையை கொடுத்துட்டு பேசிடுவாங்க. அவங்களுக்கு ஆழமான சத்தியத்தை என்ன பண்ணுகிறதில்ல, பிரசங்கிக்கிறது இல்லை. அப்படி பார்த்திங்கன்னா ஒரு மேலோட்டமான ஒரு காரியமாகத்தான் இருக்கும். ஆவியில் அனலே இருக்காது. ஆவியில் அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி இன்றைக்கி உபதேசம் கொடுக்கப்பட்டிருந்தாலும், இன்றைக்கு ஊழியம் செய்களுடைய காரியத்தில் பார்த்திங்கன்னா அந்த அனல் இல்லாமல் ஒரு குளிர்ந்த நிலையில், மங்கி எறிகிற நிலையிலேயே சபையை நடத்தி கொண்டு இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனாக இருந்தால் அவன் யாரை பின்பற்ற கடவன்? என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் என்று சொன்னார். இயேசு எங்கே இருக்கிறார்? மத்திய 28வது அதிகாரத்திலே, அது கடைசி அதிகாரம், மத்திய சுவிசேஷ புஸ்தகத்திலே கடைசி வசனம் படிங்க, 20வது வசனம் படிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி, அதாவது விசுவாசிகளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார் இயேசு. ஆக இயேசு எங்கே இருக்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறார். எப்பொழுது நம்மோடு கூட இருப்பார் என்றால், அவர் கட்டளையிட்ட யாவையும் நாம் கைக்கொள்ளும்படி உபதேசிக்கப்படும் பொழுது அவர் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆக
நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் என்றால், இயேசு கிறிஸ்து என்ன உபதேசம் பண்ண சொன்னாரோ அதன்படி அவன் செய்கிறவனாக இருப்பான். ஹல்லேலூயா. ஆக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும். அவன் இயேசு சொன்ன உபதேசத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். அப்படி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் என்ன பண்ணுவார்? கனம் பண்ணுவார். இப்போ நம்ம இருக்கிற சபை அப்படி தான். நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், அவருடைய அப்போஸ்தலர்களை பின்பற்றுகிறோம். அப்படி பின்பற்றி தான் என்ன பண்ணுறோம்? நமக்கு சபைக்கு உபதேசத்தை நம்ம கொடுத்து வருகிறோம். அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஊழியத்தை என்ன பண்ணுவார்? பிதாவானவர் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஏன் பிதாவானவர் அந்த ஊழியத்தை கனம் பண்ண வேண்டும்? ஏன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனை கனம் பண்ண வேண்டும்? இயேசு கிறிஸ்து உபதேசிக்க சொன்னதை உபதேசிக்கிற ஊழியக்காரனை ஏன் பிதாவானவர் கனம் செய்ய வேண்டும்? அவனுக்கு ஏன் பிதாவானவர் மதிப்பு கொடுக்கிறார், மரியாதை கொடுக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை நடக்கும்படிக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். ஆமென். ஸோ அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செஞ்சோம்னா, சபையில் செஞ்சோம்னா பிதா என்ன பண்ணுவார்? நம்மளை கனப்படுத்துவார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை அந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருந்தது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான காரியத்தை பாருங்கள், கர்த்தர் இங்கே எழுதி வச்சிருக்கிறார் பாருங்கள். அதனால் நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி பின்பற்றணும்னா அவரை குறித்து நம்ம என்ன பண்ணணும்? அதிகமாக சுவிசேஷ புஸ்தகங்களை படிக்கணும். உபதேச காரியங்களில் அவரை மேற்கோள் காட்டி பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய அப்போஸ்தலர்களும் எழுதி வைத்த காரியத்தை என்ன பண்ண வேண்டும்? நம்ம தியானிக்க வேண்டும். அப்படி தியானித்தனா தேவன் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இயேசுக்கிட்ட இருக்கிற சில நல்ல குணம்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் காலம் தவறாமே இருப்பார். என்ன பண்ணுவார்? காலம் தவறவே மாட்டார். எந்த இடத்துக்கு கரெக்டாக போகணுமோ அந்த இடத்துல கரெக்டாக காலம் தவறாமல் இருப்பார். இன்றைக்கி நம்முடைய சபையில் பார்த்திங்கன்னா, அந்த சபை லேட்டாக வருகிறதே நமக்கு ஒரு பெரிய வழக்கமாக போய்விட்டது. ஏன்னா நம்மளால் அந்த காலத்தை மெயின்டைன் பண்ண முடியல. ஒரு காரணத்தினால நம்ம லேட்டாக வந்தால் பரவாயில்ல. ஏன்னா சில தவிர்க்க முடியாத சில காரணங்கள் இருக்கலாம், அங்கே நம்ம லேட்டாக வந்தால் பரவாயில்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படி தேவன் நம்ம அழைத்திருக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரணம் என்னது? காலம் தவறாமை. ஏன் காலம் தவறுகிறோம்? குடும்ப காரியங்களில் எப்படி நம்ம ஒழுங்குபடுத்தி ஞானத்தோடு செயல்பட்டு அதிகாலையிலே செய்ய வேண்டிய மற்ற எல்லா காரியத்திலையும் செஞ்சு நம்ம சபைக்கு வருகிறதுக்கு நம்ம சில விஷயங்களை என்ன பண்ணணும்? முனைப்பு காட்ட வேண்டும். ஏன்னா நான் இந்த பிரசங்கத்தை ரெடி பண்ணுறதுக்கு, இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா, ஒரு வாரமாகவே அந்த மண்டையை உடச்சிக்கிட்டே இருப்பேன். இது என்ன செய்கிறது, இது எப்படி பிள்ளைகளுக்கு பிரசங்கிக்கிறது, அதை குறித்து வீடியோஸில் என்னென்ன பிரசங்கத்தை கேட்டிருக்கோன்னு அப்படி செஞ்சால் தான் இன்றைக்கி நான் இந்த செய்தியை உங்களுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஏன்னா வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வீட்டை சரியாக கட்டி வந்தீங்கன்னா சபைக்கும் கரெக்டாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. வீட்டை கண்ணாமண்ணான்னு வச்சுருந்தீங்க, வீட்டில் சரியில்லை அப்படின்னா, அது ஒழுங்குபடுத்தலை, அந்த ஞானத்தினால வீட்டை கட்டலை அப்படின்னா, நீங்கள் சபைக்கு என்ன பண்ண முடியாது? சரியாக வர முடியாது. ஸோ இது உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன். சபையை கரெக்டாக நீங்கள் கொண்டுட்டு வரணும், சபைக்கு சரியான நேரத்துக்கு வரணும். சரியான நேரத்துக்கு சபையை விட்டு போகணும்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஞானத்தை கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பார். ஒரு ஞானத்தில் குறைவனவனாக இருந்தால் அவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்குற தேவனிடத்தில் அதை கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கு. காலம் தவறாமை. இயேசுவை பற்றி சாட்சி சொல்லும்போது எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், குருடர் காணவும் செவிடர் கேட்கும்படி செய்தார்னு சொல்லி எல்லாரும் அவரை பாராட்டினாங்க. கரெக்டாக இருக்கிறாரையா, இவரை இவர்கிட்ட ஒரு குற்றம் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியலையே. லாசரு இறந்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. பிளான் பண்ணி 4 நாள் கழித்து கரெக்டாக போவோம் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. கரெக்டாக 4 நாளுக்கு அப்புறம் தான் நிற்கிறாரு. ஏன்னா யூதர்களுக்குள்ளே ஒரு குருட்டு நம்பிக்கை இருந்துச்சு, 4 நாளுக்குள்ளே செத்தவனை கூட எழுப்பிடலான்ட்டு. அதனால் 4 நாளுக்கு அப்புறம் அந்த இதை செஞ்சாராம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஞானம் இருக்குது. 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 31வது வசனம். 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 31வது வசனம். அதாவது இயேசுவே தேவனால் விசுவாசிகளாக நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே நமக்கு ஞானம். ஹல்லேலூயா. அவர் தான் நமக்கு ஞானத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இப்படி நடப்பா, நான் இப்படி செஞ்சேன், நீ என்ன பண்ணு, இப்படி நடந்து வா, நீயும் சபைக்கு வா, நீயும் சபைக்கு மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இரு, முன்மாதிரியாக எடுத்து காண்பி. சிலர் அப்படி ஒழுங்கற்று நடக்கலாம், நீ நடக்கலாமா, நீ அப்படி நடக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நான் கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்டேன். அவர் தான் ஞானம், அவர் தான் நீதி, அவர் தான் மீட்பு, அவர் தான் பரிசுத்தம். ஹல்லேலூயா. ஆக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகளாக காணப்பட வேண்டும். இதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம். மார்க் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, சுவிசேஷ புத்தகத்தில் இருக்குது, நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள்.
அங்கே உடனேன்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தியிருப்பார் மார்க்கு. உடனே அவர்கள் புறப்பட்டு போனார்கள். உடனே கர்த்தர் சொன்ன உடனே அந்த ஆட்டை பிடிச்சிட்டு வந்தாங்க. உடனே அந்த மேல் வீட்டறையில் அந்த பந்தியை ஆயத்தப்படுத்தினார்கள். பாஸ்டர் சொல்கிறாங்க, வாங்க பிரதர் உடனே. சரி பாஸ்டர் உடனே வரேன். அல்லேலூயா. உடனே வரேன் பாஸ்டர், உடனே செய்வோம் பாஸ்டர். ஏன்னா கர்த்தர் சில காரியங்களை சொன்னான்னா தாமதிக்கக்கூடாது, கரெக்டாக அதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய காரியம் காலம் தவறாமை. அவர் முந்தவும் மாட்டார், பிந்தவும் மாட்டார், கரெக்டாக அந்த நேரத்துக்கு இருப்பார். இயேசுவினுடைய தாயை மரியாள் சொல்கிறாங்க, இந்த கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது அப்படிங்கும்போது ஆண்டவர் உடனே அப்படியா டக்கு டக்குன்னு உடனே செய்வோன்னு சொல்ல, ஸ்திரீயே பொறு, என் காலம் இன்னும் வரல. அல்லேலூயா. ஊழியத்தில் எப்பப்போ எதை செய்யணுன்றதுக்கு பிதாவாகிய தேவன் அவருக்கு முன்குறித்தாரோ அந்த முன்குறித்ததின்படியே என்ன பண்ணார், செஞ்சார். அல்லேலூயா. எங்கெங்கே நிதானத்தை பேணி காக்க வேண்டுமோ அங்கே பேணி காத்தார், எங்கே உடனே செய்ய வேண்டுமோ அங்கே உடனே செய்தார். அல்லேலூயா. ஆக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகளாக நீங்கள் இன்றைக்கி சபைக்கு வர வேண்டும். எத்தனையோ காலம் நீங்கள் ஊழியர்களாக, நீங்கள் விசுவாசிகளாக இருந்துட்டீங்க. காலத்தை பார்த்தால் நீங்கள் எல்லாரும் போதர்களாக வேண்டிய அளவுக்கு நீங்கள் ஞானப்பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். ஆனாலும் உங்ககிட்ட சில காரியங்கள் இடம்பெறாததுக்கு காரணம் அந்த ஞானத்தின் குறைபாடு தான். இயேசு கிறிஸ்து நமக்கு ஞானம், மீட்பு, நீதி, பரிசுத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அவரை பின்பற்றுவர்களாக நீங்கள் மாற வேண்டும். ரெண்டாவது, அப்போஸ்தலர்களை வழிகாட்டிகளாக நாம் அங்கீகரிக்க வேண்டும். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 17வது வசனம். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்குகிறவளை மாதிரியாக நோக்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை மற்றும் நோக்கி பாருங்கள் என்று சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவினால் வழிநடத்தப்பட்ட அப்போஸ்தலர்களையும் அவர்கள் வழிகாட்டுகிற நபர்களையும் என்ன பண்ண வேண்டும், நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஏன்னா அப்படிப்பட்டவங்க இயேசுவை பின்பற்றினாங்க. பவுல் சொல்லும்போது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்ன பண்ண வேண்டும், பின்பற்ற வேண்டும். சுவிசேஷ புஸ்தகங்களில் இயேசுவை பற்றின காரியங்கள் இருந்தால் நிருபங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் எவ்விதமாக நடத்தப்பட்டார்கள் என்ற காரியம் அங்கே இருக்க வேண்டும். ஆக நம்ம இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலர்களை நம்ம என்ன பண்ண வேண்டும், நாம் பின்பற்றுவதாக காணப்பட வேண்டும். ஏன்னா இன்றைக்கி உள்ள காரியத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் அவங்களுடைய ஸ்தாபனத்துடைய கொள்கையை பற்றி அவங்க விலாவாரியாக பேசி அதை பின்பற்ற சொல்லுகிறபடினாலே இன்றைக்கி சபைகள் ஒரு எழுச்சி பெறாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நம்ம வந்திருக்கிறபடினாலே நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தை பின்பற்றும் பொழுது நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, பூமிக்கெடுத்த காரியத்தை எதிர்பாராதிருங்கள். கொலோசியர் 3வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இன்றைக்கு பல சபைகளுக்கு போயிட்டு நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். அங்கே கர்த்தர் கார் தருவார், பங்களா தருவார், வீடு தருவார்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் என்ன பாஸ்டர் கர்த்தர் நித்திய ஜீவனை தருவார்னு சொல்கிறீங்க? பார்த்துருக்கீங்களா? நம்ம சபையில் அதிகமான பிரசங்கள் எதை பற்றி இருக்கும், பரலோகத்துக்கு போகக்கூடிய காரியத்தை பற்றியே இருக்கும். இன்றைக்கு வெளியில் பிரசங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூமிக்குரிய காரியத்தை குறித்தே அதிகமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு கார் வாங்குவீங்க, பங்களா வாங்குவீங்கன்னு சொன்னால் அது நிரந்தரமாக உங்களோட இருக்குமா? இருக்காது. அது நீங்கள் அனுபவிக்கிறதுனால அது என்ன ஆகிடும், அழிந்து போய்விடும். ஸோ அப்படி அழிந்து போகிறவர்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்காமல் நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு என்ன வழி, இயேசு ஏன் பூமிக்கு வந்தார், அவர் மூலமாக எனக்கு பரலோகத்தில் என்ன கிடைக்கும், நான் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறேனா, மனம் திரும்பி இருக்கிறேனா, இப்படிப்பட்ட காரியத்தை என்ன பண்ண வேண்டும், நீங்கள் நோக்க வேண்டும். அப்படி நோக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தில் மற்ற கிறிஸ்தவர்களுக்கு முன்பாக நீங்கள் முன்மாதிரியாக நடக்க முடியும். ஹல்லேலூயா. இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
ஏன்னா உலகத்தார் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியத்திலேயே கரைபட்டு கொண்டே இருக்கிறபடினாலே விசுவாசிகள் நாம் அந்த வழியில் போகணுங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு 3 மாதத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அந்த திருப்பரங்குன்றத்தில் ஒரு மீட்டிங், ஒரு ஊழியர் மீட்டிங், அங்கே பாஸ்டர் அழைச்சிருந்தாங்க, நான் எல்லாம் போயிருந்தோம். அங்கே இந்த மாதிரி ஆராதனை நேரத்தில் எல்லாரும் எந்திரிச்சு ஆராதிப்போம் என்று சொல்லி ஒரு ஊழியர் ஆராதனை வழிநடத்தி கொண்டு வந்தார். அந்த ஆராதனை வழிநடத்தும் போது ஆவியானவரினோடு பல 2 காரியங்களை பலமாக பேசினார். என்ன பேசினார்னா, இன்றைக்கு ஊழியர்களை குறித்து நீங்கள் பாரத்தோடு நீங்கள் ஜெபிக்க வந்திருக்கீங்க, எத்தனை ஊழியர்களுடைய மனைவிமார்கள், எத்தனை முதிர்ந்த விசுவாசிகளுடைய மனைவிமார்கள் விசுவாசத்தில் இருக்காங்க, அதை குறித்து ஏதாவது கவலைப்பட்டிருக்கீங்களான்ட்டு கர்த்தரை நடத்த பேசினார். இன்றைக்கு சத்தியத்தின்படி ஊழியம் செய்கிற அநேக ஊழியர்களுடைய மனைவிமார்கள் சத்தியத்தின் படிக்கிற தன்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படுகிறதில்லை என்று சொல்லி கர்த்தர் பேசினார். அவருடைய பிள்ளைகள் துன்மார்க்கமாக இருக்கிறார்கள், தகப்பனை மதிக்கிறதில்லை என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இதே இருக்கு ஆண்டவர் ஏன்ட்ட சொல்கிறீங்க? அங்கே ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, அவரை தான் 100 பேர் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட இதை சொன்னால் இது ஜெபம் பண்ணி இது ஒரு எழுப்புதலாக இருக்கும் ஆண்டவரே அப்படின்ட்டு நான் இருதயத்தில் யோசித்து கொண்டே இருந்தேன். அதற்கான பதில் அப்பொழுது இல்லை. ஆனால் இந்த பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆவியாளர் என்னோட பேசினார், முதல்ல இந்த மாற்றம் உங்கள் சபையிலேருந்து தான் தொடங்கணும். அல்லேலூயா. நீங்கள் தான் என்ன பண்ண வேண்டும்? முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அவங்க பூமிக்கு எடுத்த காரியத்தையே சிந்திக்கிறாங்க. நல்ல ஒரு விசுவாசியோ கணவனோ ஒரு ஊழியக்காரனோ சத்தியத்தின்படி செய்யும்போது சில வீடுகளில் அவங்களுடைய துணைவியார் உதவி செய்கிறது இல்லை. அந்த ஊழியர்களை பாருங்கள், அவர் கார் வாங்கிட்டார், இந்த ஊழியர்களை பாருங்கள் பங்களா வாங்கிட்டார், அங்கே அப்படி ஊழியம் செய்கிறாங்களா, இப்படி ஊழியம் செய்கிறாங்களா, நீங்கள் எப்படி ஊழியம் செய்கிறீங்க? நாள்தோறும் தன்னுடைய கணவனுக்கு மனநோவாக இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தினார். நிறைய ஊழியக்கார பெண்களும் வந்திருந்தாங்க, மனைவிமார்கள் வந்திருந்தாங்க. இவ்வளோ நீளமாக ட்ரெஸ்ஸு, ஒயிட் ட்ரெஸ்ஸு, நல்லா வெள்ளை இது ஆராதனை படமோ முக்காடு போட்டுக்கிட்டாங்க. கர்த்தருக்கு அதான் முக்கியம். கர்த்தர் புறமான அலங்கரிப்பாக கர்த்தர் பார்க்குறார். கர்த்தர் புறமான அலங்கரிப்பை அவர் பார்க்கறதில்லை, உள்ளான இருதயத்தை தான் பார்க்கிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 3ஆவது அதிகாரம் படிங்க. ஏன்னா இன்றைக்கு பெண்கள்கிட்ட இருக்கிற பெரிய விஷயம் என்னென்னா, எதிர்காலம் குறித்து ரொம்ப பயப்படுவாங்க. ஐயோ நமக்கு பொருள் இல்லையே, பொண்ணு இல்லையே, பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லையே, நாளைக்கு படிப்புக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு நிறையா அவங்களுக்கு நியாயமான ஒரு கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கர்த்தர் அப்படி உண்மையாக ஊழியம் செய்கிற ஊழியர்களையும் விசுவாசிகளுடைய மனைவிகளை குறித்து கர்த்தர் பேசுகிற காரியத்தை கேளுங்க. பேதுரு மூலியமாக பேசுகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலிருந்து வாசிங்க. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில், அதாவது உங்கள் சொந்த புருஷர்கள் திருவசனத்திற்கு, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, நீங்கள் சொல்லவே வேண்டாம், சுவிசேஷம் சொல்ல வேண்டாம், போதனையின்றி உங்களுடைய நல்ல நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். அதாவது அவங்களை ஆதாயப்படுத்தி கொள்வதற்கு மனைவியுடைய நல்ல நடக்கைகள் அவசியமாக காணப்படுகிறது. 3ஆவது வசனம் வாசிங்க. மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறங்குமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல். போதும் ஸ்டோர் ஒரு நிமிஷம் இருங்க. இந்த புறம்பான அலங்கரிப்பு பார்த்துக்கிட்டிங்களா? இன்றைக்கி விசுவாசிகள் நம்மக்கிட்ட புறமான அலங்கரிப்பு ரொம்ப இல்லை. இருந்தாலும் சில அலங்காரங்கள் இருக்குது. ஆவிக்கேற்ற விதமாக முக்காடை போட்டுக்கிறோம், வெள்ளை ட்ரெஸ் உடுத்திக்கிறோம், நகைகள் அணிவதில்லை. இது ஒரு வித்தியாசமாக, இது ஒரு அலங்கரிப்பு தான். இப்படிப்பட்ட புறம் அலங்கரிப்பை கர்த்தர் விரும்புகிறதில்ல. தெரிந்த புத்தியுள்ளவராக நீங்கள் நடக்க வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிங்க. என்ன அலங்கரிப்பு? அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள உங்கள் இருதயம், சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே, அதுதான் உங்களுக்கு அலங்காரமாக இருக்க வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்படியே இல்லை, அடுத்து அந்த இதை கம்ப்ளீட் பண்ணல. அலங்காரமாக இருக்க கிடவுது, அதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படிப்பட்ட அலங்கரிப்புடையவர்களாக நீங்கள் இருக்கீங்களா? சபையில் இப்படிப்பட்ட சிந்தையோடு நீங்கள் இருக்கீங்களா? உங்கள் கணவனார் விசுவாசம் ஏன் இன்றைக்கி பெண்களை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்குன்னா, எந்த மதத்துலேயும் நீங்கள் பார்த்தாலும்
பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு தான் என்னது பக்தி அதிகமாக உண்டு. இப்போ இந்து கோயிலில் போய் பாருங்கள், அங்கே அவங்க தான் இருப்பாங்க. இஸ்லாமியர்கள் பார்த்திங்கன்னா அந்த மாஸ்க்குக்கு அவங்க வரக்கூடாதுன்றதாலும், ஆனால் பெண்களுடைய அந்த பக்தி குறையாது. வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க 5 வேளையும் தொழுகிற விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அதே தான் கிறிஸ்தவ சபைகள் பெண்கள் அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இங்கே போதனை கொடுக்கப்படுகிறது. உங்களுடைய அலங்கரிப்பு அழியாத அலங்கரிப்பு, அமைதியுள்ள ஆவி, சாந்தமுடையதாக இருக்க வேண்டும். அதில் இருக்க நல்ல குணங்கள் தான் உங்களுக்கு என்ன பண்ண வேண்டும், அலங்கரிப்பாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஸோ இப்படிப்பட்டதான் தேவனுடைய பார்வையில் என்னது, விலையேற பெற்றது. 5ஆம் வசனம் படிப்போம். இப்படி தான் பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் அவர்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து, ஆமேன், அதாவது அவர்களுடைய புருஷங்களுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா கீழ்ப்படிந்தாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். இப்போது அந்த அப்போஸ்தலர் ஒரு வழிகாட்டியை சொல்கிறார் பாருங்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அந்த சாராளுக்கு நீங்கள் என்ன இருப்பீங்க, பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஏன்? ஆபிரகாமுக்கு பயந்தால் கீழ்ப்படிந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் ஒருவனாக இருக்கல் கர்த்தர் அவனை அழைத்தார் என்று சொல்லும் பொழுது சாராளையும் சேர்த்து தான் அழைத்தார். என்ன செஞ்சார்? சாராளையும் சேர்த்து தான் அழைத்தார். ஏன்னா ஒருவன் சொல்லும்போது அந்த ஒருவனுக்குள்ளே 2 பேர் வந்துடுறாங்க. கணவனும் மனைவியும் வந்து விடுகிறார்கள். கர்த்தர் அவங்கள ஒருவராக தான் பார்க்குறாரு. இன்றைக்கி உங்கள் கணவனார் அழைச்சிருக்கிறாருன்னா, உங்களை அழைச்சிருக்கிறார், 2 பேரும் ஒரே சரீரம் கர்த்தருக்குன்னு பார்க்க. அப்போ நீங்கள் கர்த்தர் மனைவிமார்களை கொடுத்து கர்த்தர் சொல்லும் பொழுது புருஷனுக்கு என்ன பண்ண வேண்டும், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இப்படி கீழ்ப்படிந்து நீங்கள் அமைதியுள்ள ஆவியோடு இருக்கணும். ஏன்னா அந்த ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா கர்த்தரை உன் தேசத்தை விட்டு உன் இனத்தை விட்டு வெளியில் வான்னு சொல்லிட்டாரு. அவன் நாடோடியாக தெரிஞ்சான். என்ன செஞ்சான்? நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்தான். நம்ம ஆங்கிலத்தில் அது ஜிப்சின்னு சொல்லுவாங்க. என்னது ஜிப்சி? நாடோடி. வீடு இல்லை, நிலம் இல்லை. எங்கே நிலம் கிடைக்கிதோ, எங்கே சோறு கிடைக்கிதோ அங்கே தங்கணும். அங்கே கூடாரம் போட்டு வாசம் பண்ணணும். நல்ல உடுத்துறதுக்கு இடம் இருக்குமா? சரி, ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு ஒரு ப்ரைவசியான ஒரு இடம் இருக்குமா? கிடையாது. ஆனால் இந்த அம்மா ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுச்சு? கீழ்ப்படிந்திருந்தால், வெகுவாக அடங்கியிருந்தால். ஆபிரகாமை சந்திக்க அந்த 3 புருஷர்கள் வந்தபோது கூட கிச்சனில் போய் ஒளிஞ்சிக்கிட்டா. மற்ற ஆண்களுக்கு முன்பாக வெளிப்படக்கூடாது, சபையில் துணிகரமாக பேசக்கூடாது, ஒளிஞ்சிருந்து அவங்க ஒட்டு கேட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சாராளை குறித்து சொல்லும்போது கர்த்தர் சொல்லும் பொழுது உன் மனைவி கர்ப்பவதி ஆவன்னு சொல்லும்போது அவள் உள்ள நகைக்கிறா. கர்த்தர் சொல்கிறார் உன் மனைவி நகைக்கிறா, ஆனால் கண்டிப்பாக அவள் குழந்தை பிறக்குங்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் செய்கிறார் பாருங்க, அந்த மலடியை ரட்சிப்பார். அல்லேலூயா. உன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீ உன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்தால் நீ ரட்சிக்கப்பட முடியும், இல்லைன்னா ரட்சிக்கப்பட முடியாது. அவளுக்கு மலடி என்ற கெட்ட பெயர் இருக்கு. பிள்ளை பெற்றினால் ரட்சிக்கப்பட்டார். அல்லேலூயா. அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் உபதேசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. நீ உன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி, அவனை ரொம்ப விசனப்படுத்தாத, அவனை ரொம்ப கோவப்படுத்தாத, அவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது அது உனக்கு நல்லதில்லை. அல்லேலூயா. அப்படி கரெக்டாக செஞ்சேன்னா கர்த்தர் பிள்ளை பெற்றினால் என்ன பண்ணுவார்? என்னை ரட்சிப்பார். இன்றைக்கி அப்படி கீழ்ப்படிஞ்சனால தான் இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு குழந்தைகள் எல்லாம் அங்கே இதோடு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அது பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அசட்டை பண்ணக்கூடாது. அப்படி ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு மனைவிமார்களே புருஷரை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். அவங்க கீழ்ப்படியாமல் இருக்கலாம். ஏன்னா புருஷன் குணம் கொஞ்சம் முரட்டு குணமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அவங்கள ஆதாயப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய அமைதியுள்ள ஆவிதான் ஆயுதம். அல்லேலூயா. புருஷன்மார்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். மனைவி பேச்சு கேட்குறேன்னு சொல்லிட்டு மனைவி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அதிகமாக நீங்கள் ரட்சிக்கப்படாத இல்லை அந்த கீழ்ப்படியாத மனைவிய பேச்சு அதிகமாக நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா ஆபிரகாம் குறித்து சொல்லும்போது ஆபிரகாமுடைய மறுபக்கத்தையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? இங்கே ஆபிரகாம் கொடுத்த ஒரு பக்கம் இருக்குது, மறுபக்கம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அவன் என்ன சொன்னா? மனைவி பேச்சு கேட்டு என்ன பண்ணா? வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். அடிமையை கல்யாணம் பண்ணிட்டான். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு, தன் நாச்சியார் நிமித்தம் இல்லாலாகும் அடிமை பெண்ணி நிமித்தம் இந்த உலகம் கஷ்டப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாச்சியார்னா மனைவி, கர்த்தர் கொடுத்த மனைவியோட நீ இருக்கணுமே தவிர உலக பெண்களோட நீ என்ன பண்ணக்கூடாது, சகஜமாக நீ பேசக்கூடாது, அங்கே அந்நிய வருத்தமாக போக்குமா இருக்கக்கூடாது. மனைவி தான் கொடுத்தான்னு சொல்லிட்டு கல்யாணம் கட்டிக்கிட்டான். கடைசியில் பிறந்த குழந்தை இன்னைக்கு வரைக்கும் உலகத்துக்கு என்ன பண்ண இருக்குது? ஒரு உபத்திரவமாக இருக்குது. பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் மனம் திருமணம் எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அது நிமித்தம் உலகம் நாச்சியாரை விடுத்து அவன் அடிமை பெண்ணை கல்யாணம் பண்ணினாலே துஷ்ட சந்ததி பிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம எனக்கும் ஒரு எச்சரிப்பு வசனம் தான் பாஸ்டர் கொடுத்தாங்க. இன்றைக்கி நியூ இயர் ஆராதனையில் பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு அவங்க பேசின வசனம் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. உன் மனைவியை காட்டிலும் கர்த்தர் பெரியவர்.
உன் கணவனை காட்டிலும் கர்த்தர் பெரியவர், உன் பிள்ளைகளை காட்டிலும் இயேசுவுக்கு தான் முதன்மை. அதை பிரசங்கம் பண்ணிட்டு தான் அடுத்து நியூ இயர் ஆராதனையே ஆரம்பித்தாங்க. எனக்கு அது ஒரு எச்சரிப்பாக அமைந்தது. நம்ம எந்த காரியமாக இருந்தாலும், அது கணவனாக இருந்தாலும் சரி, கணவனை மனைவியாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, என் மச்சனை சொன்னான், என் பெரியப்பா சொன்னான், இந்த பிஸ்னஸை பண்ணலாம், அதை செய்யலாம், இதை செய்யலான்னு யார் என்ன சொன்னாலும் அது கர்த்தருக்கு உட்பட்டதாக இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அல்லேலூயா. திருவசனத்துக்கு காரியத்துக்கு ஒரு காரியமாக இருந்துச்சுன்னா அது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா விட்டு தள்ளுங்க, அவசியம் இல்லை. நம்ம யாருக்கும் அப்படி அடிமை கிடையாது. பாவம் செய்கிறதுக்கு நம்ம யாருக்கும் என்ன பண்ணுறது, அடிமை கிடையாது. அதில் நம்ம எதிர்த்து நிற்கல. அதனால் குடும்பத்தில் ஒரு சண்டை சலசலப்பு வரலாம், பிற்காலத்தில் அது சரி செய்யப்படும். கர்த்தர் பார்ப்பார், அந்த விசுவாசத்தை பார்த்து நம்ம நடத்துவார். அல்லேலூயா. இப்படி கீழ்ப்படியாமல் போன ஆபிரகாமை பார்த்து தான் கர்த்தர் சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு. ஏன்னா உத்தமனாக இல்லை. எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக என்று சொல்லப்பட்டு இந்த பக்கம் ஆபிரகாமை குறித்து சொன்னாலும் இன்னொரு பக்கம் ஆபிரகாமுடைய காரியம் எப்படி இருக்குது, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் தான் இருக்குது. அதனால் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்ம என்ன பண்ண வேண்டும், பூமிக்கு எடுத்த காரியத்தையே பார்த்து உரண்டு போய் விடக்கூடாது. ஒருவேளை நம்முடைய துணைவியாரோ கணவனாரோ அந்த காரியத்தில் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கலாம், உலக மக்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தில் தைரியமாக என்ன பண்ண வேண்டும், போராட வேண்டும். அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்திற்காக, ரட்சிப்புக்காக நீங்கள் என்ன பண்ணணும், தைரியமாக போராட முன்வர வேண்டும். அப்படி போராடும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு கப்பலை உண்டு பண்ணினான். அந்த செயலினாலே அவன் உலகம், அந்த உலகத்தை கர்த்தர் அழிக்க போகிறாரு என்பதை குறித்து தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அதாவது இந்த வசனத்தில் நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றான் இருக்கு. ஏன்னா நோவா இருக்கிற காலத்தில் மழையும் கிடையாது, புயலும் கிடையாது, உலகம் நல்லா இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த உலகத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், அழிக்க போகிறேன் அப்படின்னு எச்சரிப்பு கொடுக்குறார். ஆனால் அந்த எச்சரிப்பை நோவா என்ன பண்ணல, அசட்டை செய்யலை. இன்றைய அநேக கிறிஸ்தவர்கள் அசட்டை செய்கிறார்கள். தேவனுடைய வசனத்தை குறித்து ஒரு எச்சரிப்போ கூட நடக்கிறது அவங்க கிடையாது. எச்சரிப்பு இல்லாமல் பின்வாங்கி இருக்கிறார்கள். எப்பொழுது அழிவு வரும் என்று சொல்லி உலக மக்கள் கூட இன்றைக்கி பயந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பயம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட இல்லை. அதனால தான் இன்றைக்கி மேடை போட்டு சினிமா கச்சேரி மாதிரி பாட்டை போட்டு கூத்தடிச்சிக்கிட்டு இருக்காங்களே தவிர இப்படிப்பட்ட எச்சரிப்பு வசனங்களை கொடுத்து சபையை நடத்த வேண்டும் என்ற ஒரு அக்கறை கூட அவங்கள்ட்ட கிடையாது. அவங்க கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறாங்க. இப்படிப்பட்ட தேவனுடைய வசனங்களுக்கு அவங்க செவிசாய்ப்பது இல்லை. அதனால் நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. அவன் தற்காலத்தில் இந்த உலகத்தை தண்ணீரினால் அழிக்கப்படும் சொல்லிட்டு தேவ எச்சரிப்பை பெற்றது போல இப்போது இருக்கிற நாமும் தற்காலத்தை குறித்து ஒரு எச்சரிப்பை பெற்றிருக்கிறோம். என்ன எச்சரிப்பு சொல்லுங்கள் பார்க்கலாம். கடவுள் உலகத்தை என்ன செய்வார், என்ன செஞ்சால் இப்போ என்ன பண்ணுறாரு விடுங்க, அவர் ஏதாவது செஞ்சுட்டு போகிறாரு, அதை பற்றி நமக்கு என்ன கவலைன்றீங்களா? என்ன செய்ய போகிறார் இந்த உலகத்தை குறித்து? இந்த உலகத்தை அக்னினால் என்ன பண்ண போகிறாரு, அழிக்க போகிறார். அக்னினால் என்ன பண்ண போகிறாரு, அழிக்க போகிறார். ஆனால் நம்மளை என்ன சொல்கிறார், மனம் திரும்ப சொல்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு அந்த அழிவோட நமக்கு பங்கு கிடையாது. நம்மளை இயேசுநாதர் பரலோகத்துக்கு என்ன பண்ணிடுவார், கூட்டிகிட்டு போயிடுவார். அழிவுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவார், நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். ஆனால் அதுக்கு அவன் என்ன பண்ணா, எச்சரிப்பு பெற்று தான் குடும்பத்தெல்லாம் காப்பாற்றுறதுக்காக கப்பலை உண்டு பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன பண்ணிருக்கு, குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக. முதல்ல நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும். நீங்கள் சபைக்கு அவங்கள கூட்டிகிட்டு வரணும். நீங்கள் சபைக்கு ஒரு ரெகுலராக கரெக்டாக வந்துக்கிட்டே இருந்தீங்களா, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, மணந்துருவாங்க. ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட காலம்தான், அவங்க அந்த கடின இருதயத்தில் இருக்க மாட்டாங்க. கர்த்தர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, அவங்களும் மனம் திரும்புவாங்க. அதுக்கு இன்றைக்கி பேழை, அதாவது கப்பல் இன்றைக்கி சபைக்கு ஒப்புமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி சபைகள் திறந்தே காணப்படுகிறது. இன்றைக்கி நம்ம இந்த தேவ எச்சரிப்பை பெற்றிருக்கிற நாமும் என்ன பண்ணக்கூடாது, அசட்டையாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறார், இன்றைக்கி சபையில் என்ன கொடுத்துருக்காரு, எதை குறித்து நான் எச்சரிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளை அவருடைய வழிகையிலே நடத்துவார். லூக்கா 17:32.
லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்ருக்கு. ஏன்னா அந்த சோதோம் கொமோரா பட்டணம் அக்னினால் அழிக்கப்படும் பொழுது இந்த லோத்தின் மனைவிக்கு என்ன பிரச்சனைனா, ஐயோ சம்பாதிச்ச வீடெல்லாம் இங்கே இருக்கே, நிலம் இருக்கே, மிக்சி இருக்கே, கார் இருக்கே, பங்களா இருக்கே, நம்ம இதெல்லாம் சொல்ல போனால் இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஓட சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரே கவலை, உலக கவலை தான். இந்த உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அந்த அம்மாவை நிப்பாட்டிடுச்சு. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், லோத்தின் மனைவி என்ன பண்ணா, அந்த தண்டனைக்கு அவள் தப்பலை, அவளும் என்ன பண்ணா, உப்புத்துனா போயிட்டான். ஆனால் இப்படிப்பட்ட காரியத்தில் பின்வாங்காமல் கர்த்தர் சொன்னபடி ஓடன லோத்து என்ன பண்ணா, அந்த தேசத்தை விட்டு என்ன தப்பித்து கொண்டார் என்று சொல்லப்படும். அதனால் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு காலகட்டத்தில் நம்ம எச்சரிப்போடு இருக்க வேண்டும். அதனால் மதில் மேல் பூனை மாதிரி இருக்காதீங்க. ஒரு உலகத்துக்கு நடக்கலாமா, இல்லை கிறிஸ்தவத்தை பின்பற்றலாமா, இப்படி வேண்டாம். இயேசுவை நிச்சயமாக பின்பற்றுங்க. முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்துடனும் அன்பு கூறுவாங்க என்று சொல்லி இன்றைக்கி ஆராதனையில் சொல்லப்பட்டது போல் இயேசு கிறிஸ்துவுக்கு முழு இருதயத்தை ஒப்புக் கொடுங்க. நாம் பேசினபடி இன்றைக்கி நிருபங்களை நம்ம படித்தது போல் ரோமர் 2வது அதிகாரத்தில் பேசுகிற நான் அதன்படி செய்யாமல் போய்விடக்கூடாது, கேட்குற நீங்களும் செய்யாமல் போய்விடக்கூடாது. நம்ம என்ன சத்தியத்தை கேட்டோமோ அதுபடி நம்மளை என்ன பண்ணணும், சீர்திருத்தி நம்மளை நடித்த கர்த்தர்கிட்ட முழு இருதயத்தோடு ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி.